சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. சௌந்தர்யா, என்னடி ஆச்சு இவளுக்கு? வந்து 1 மணி நேரம் கூட ஆவல, அதுக்குள்ள 3 தடவை தண்ணி குடிக்க எழுந்து போயிட்டா. அப்படி என்ன தாண்டி நடக்குது? சாப்பிட்டு பசி எடுக்காது, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. மேடம் தான் நேத்து ராத்திரில இருந்து எதுவுமே சாப்பிடலையே, அப்ப பசிக்காது. அதான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா அவ. என்னடி சொல்ற? ராத்திரியில இருந்து சாப்பிடலையா? ஏன்? உஷா, என்ன கேள்வி இது? என்னதான் அவ நம்ம முன்னாடி புருஷன் மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசினாலும் அவ மனசுக்குள்ள அவ புருஷன் சாப்பிட்டானா இல்லையா, என்ன பண்றாரோங்கிற தவிப்பு ஓடிட்டு தானே இருக்கும். அதான் சாப்பிட மனசு இல்லாம பட்னி இருக்கா. புருஷன் மேல அவ்வளவு பாசம் இருந்தா கூப்பிட்டு கூட இருந்து ஆக்கி போட்டு பாத்துக்கலாம்ல. அதுவும் ஒரு நாள் நடக்காமல போயிடும். கல்யாணம் முடிஞ்சு 6 மாசமா நீ உன் புருஷன் அண்ணன் விடாம தானே வச்சிருந்த. அப்புறம் 8 மாசத்துல எல்லாம் சரியாயி புள்ளைய பெத்துக்கலையா? அந்த மாதிரி ஆனந்தியும் மாறிடுவா. எனக்கு ஏதாவது பேசலன்னா உன் வாய் சும்மா இருக்காது. அன்புவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு போங்கன்னு மறுபடியும் சொல்லித்தேன் பார்க்கலாமா? வேணாம். கருணாகரன் சார், வர சார். இவன் வார்த்தை அப்பப்ப வந்துருவான் எழவு எடுக்கிறதுக்குன்னே. உஷா, சாவித்ரி, நீங்களும் வாங்க. சார் சொல்லுங்க சார். புது ஆர்டர் வந்திருக்கு. மத்தியானம் மெட்டீரியல்லாம் வந்துடும். ஸோ போஸ்ட் லஞ்ச் இந்த வேலையை ஆரம்பிக்கணும். உஷாவும் சாவித்திரியும் பார்டர் செக்கிங்கும் சூப்பர்வைசிங்கும் பார்த்துக்கிட்டோம். 2 டேஸ்ல நீங்க அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கணும். சார், சாவித்ரி சூப்பர்வைசிங் ஓகே தான் சார். ஆனா உஷா இதுக்கு சரிப்பட்டு வராது சார். நான் நிசாவை வச்சு வேலை பாத்துக்கிறேன் சார். எனக்கே நீ விபூதி அடிக்க பார்த்தல்ல, உன்னை இப்படிதான் மட்டம் தட்டி வைக்கணும் சார். நிசாவை வச்சு நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல கருணாகரன், நிஷா விட உஷாக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. உஷாவே கூட இருந்து பாத்துக்கிட்டோம். இல்ல சார். கருணாகரன், இது ஆர்கியூ பண்றதுக்கான நேரம் இல்ல. சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். சார், திடீர்னு வந்து எங்க கிட்ட குவாலிட்டி செக்கிங்கோ சூப்பர்வைசிங்கோ பாத்துக்க சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ஏன் சார் எங்க கிட்ட இந்த வேலையை கொடுக்குறீங்க? என்ன சார் காரணம்? என்ன காரணம்னா, அன்பு முத்து 2 பேருக்குமே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேருமே லீவ்ல இருக்காங்க. உடனே எப்படி வருவாங்க? ஒரு வாரமோ 10 டேஸோ ஆகலாம்ல. அது வரைக்கும் வேலையை நிறுத்தி வைக்க முடியாது. டெம்பரரி ஆளுங்களை கூப்பிட்டா நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சார், முத்தண்ண வேணும்னா கல்யாணம் பண்ணிட்டு ஜெயந்தி அக்கா கூட நல்லபடியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வரதுக்கு நீங்க சொன்ன மாதிரி டைம் ஆகலாம். ஆனா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கல்யாண பொண்ணு வேலைக்கு வந்துருச்சே. கல்யாண மாப்ள அன்பண்ண மட்டும் வரமாட்டாரா என்ன? கரெக்ட் தான் சௌந்தர்யா. ஆனா முத்து ஜெயந்திக்கு கல்யாணம் ஆகி அவங்க 2 பேரும் மேரேஜ் லைஃபை என்ஜாய் பண்றாங்க. சோ அவங்க வர்றதுக்கு 1 வாரமோ இல்ல 10 நாளோ கூட ஆகலாம். ஆனா ஆனந்தியும் அன்பும் அப்படி இல்லையே. எங்களுக்கு ஏண்டா மேரேஜ் நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ற சிச்சுவேஷன்ல தானே இருக்காங்க. இவங்க சண்டை எப்ப முடிஞ்சு அன்பு எப்ப வேலைக்கு வருவான், இல்ல வருவானா மாட்டானா கூட தெரியலையே. அப்படி இருக்கும்போது நான் அன்புக்காக வேலையை நிறுத்தி வைக்க முடியுமா என்ன? அதான் பொறுப்பை இவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். சார், நீங்க சொன்னது கரெக்ட் சார். மிஸ்ஸஸ் அன்பு மிஸ்டர் அன்பு கூட சேர்ந்தாதான் கம்பெனி நடக்கும்னா நல்ல பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி கம்பெனியை பூட்ட வேண்டியதான் சார். கருணாகரன், தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். வேலையை சீக்கிரம் முடிக்க பாருங்க சார். இப்ப பண்ணிட்டு இருக்க ஆர்டர் மதியத்துக்குள்ள முடிஞ்சிடும் சார். சாப்பிட்டு முடிச்ச உடனே புது ஆர்டர் ஆரம்பிச்சிடலாம் சார். ஓகே. ஒன்ஸ் புது ஆர்டர் வேலை ஸ்டார்ட் ஆனதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். உஷா, சாவித்ரி, உங்க 2 பேருக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் ஒப்படைச்சிருக்கேன்.
நீங்க சரியா அதை பாத்துக்கணும். ம். போய் வேலையை பாருங்க. ஓகே சரிங்க சார். சார். வரேன் சார். சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன ஆனந்தி? இங்க வேணாம், அப்படி வாங்க சார் பேசலாம். சொல்ல ஆனந்தி, என்ன பேசணும்? ஏன் சார் அம்புட்டு பேர் முன்னாடி அன்பு வருவாரா வரமாட்டாரான்னு கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. அன்பு உங்ககிட்ட அப்படி எதுவும் சொன்னாரா சார்? ஆனந்தி, அன்பெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் சொல்லல. இருக்கிற உண்மையை நான் சொன்னேன். அன்பு இன்னைக்கு வேலைக்கு வருவான் தானே நீ நினைச்சிட்டு இருந்த. ஆனா வரல. சரி, இன்னைக்கு வரல, ஓகே. நாளைக்கு வந்துருவான்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல நாளானிக்கு வந்துருவான்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. மிஸ்ஸஸ் அன்புக்கே அன்பு எப்ப வருவான்னு தெரியாதுன்னா நான் எப்படி இப்ப வந்துருவான்னு நம்ப முடியும்? தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லி என்னைய சங்கடப்படுத்தாதீங்க சார். ஆனந்தி, நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, இனிமே உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ அன்போட மனைவி தான். நீ மிஸ்ஸஸ் அன்பு தான். சரிங்க சார், அப்படியே இருந்துட்டு போறேன். இப்ப அதை பத்தி பேச வேணாம். நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எனக்காக என் அக்கா வீட்டுக்காரரு சரவண மாமா தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் அன்பு கிட்ட பேசி புரிய வச்சு அவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க சார். இத மட்டுமாவது எனக்காக பண்ணுங்க சார். கோகிலா ஹஸ்பண்ட் சரவணன் வீடா? சரவணன் சென்னை வந்திருக்காரா? ஆமா சார், வேலையை இங்க மாத்திட்டு வந்திருக்கிறாரு. அவர் கூடதே இவர் தங்கியிருக்கிறாரு. பாத்தியா, நேத்தெல்லாம் அன்பு எங்கன்னு தெரியாம நீ புலம்பிக்கிட்டே இருந்த. நான் அதை பத்தி கவலையே படல. நான் கண்டுக்கலன்னதும் நீயா அன்பு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்ட. பாத்தியா, சரவணன் கூட அன்பு இருக்கிறது நல்லதுதான். பிரதர் இன் லாஸ் 2 பேரும், ஐ மீன், நீங்க தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? சகல. எஸ், அந்த சகலைங்க 2 பேரும் ஒரே கம்பெனியா இருந்துட்டு போட்டும் விடு. அவருக்கு அங்க இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். அவரை எல்லா இடத்துலயும் சாப்பிடுறவர் இல்ல. அதுவும் இல்லாம அவரோட அம்மாவும் யாழ்னியும் அவரை காணும்னு தவிச்சு போயிருப்பாங்க சார். அன்பம்மா தவிச்சு போயிருப்பாங்களா? அவங்க தானே அன்பை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னது. சார், அவங்க ஏதோ கோவத்துல சொல்லி போட்டாங்க சார். சரி, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். அன்பு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீயும் அன்பு அம்மாவும் நினைச்சீங்கன்னா ஒண்ணு நீ போய் அன்பு கூட இரு, இல்ல அன்பு அம்மாவை போய் வீட்டுக்கு வாடா மகனேன்னு கூப்பிட சொல்லு. நான் எதுக்கு போகணும்? என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க? இங்க பாரு ஆனந்தி, உன் மனசுல இருக்கிற இந்த தேவையில்லாத ஈகோவை தூக்கி ஓரமா போட்டுட்டு அன்பு கூட போய் வாழ பாரு. நீ கூட இருந்தாதான் அன்பு சந்தோஷமா இருப்பான். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். நீ அன்பு கூட இருக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தா நான் எதுவும் பண்ண முடியாது.